மக்களே குட் மார்னிங். மணி 9:30. 9 மணி டியூட்டிக்கு 9:30 போயிட்டுருக்கோம். இன்னும் லேட்டு அவசரமாக ஓடிக்கிட்டுருக்கேன். இருந்தாலும் நான் அப்புறமா அப்டேட் பண்ணுறேன். ரெஸ்டாரண்ட்குள்ளே போயிட்டு மக்களே இப்போதைக்கு 5 பேத்துக்கு டீ வச்சுக்கிட்டு நின்றுருக்கோம். 5 டீ வச்சு இங்கே வேலை பார்க்குறவங்களுக்கு இப்போ அதுக்கு தான் வெயிட்டிங். நான் அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு தெரில. மணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 மணி ஆயிடுச்சு. இன்னும் 1/2 மணி நேரத்தில் பஃபே க்ளோஸ். இன்றைக்கி வந்ததே 1/2 மணி நேரம் லேட்டு வேறு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறு இருந்தால் அப்டேட் பண்ணுவோம். ஒரு ட்ரெயின் பையனை கூட்டிகிட்டு கிளியரன்ஸ் வந்தேன். இன்றைக்கி எதுவுமே கிடைக்கல. கிடைச்சது இன்றைக்கி இது மட்டும்தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட் போய்ட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே கரெக்டாக 1:30 நம்ம ரூம் சர்வீஸ் போய்ட்டுருக்கோம். 109க்கு வெஜ்ஜு சாமீன், அப்புறம் பெரி பெரி. இது வந்து பெரி பெரி, அது வெஜ்ஜு சாமீன். இது வெஜ்ஜு நூடுல்ஸு, அப்புறம் 2 பிளேட்டு ஹெச்சப்பு, அப்புறம் நைஃபு ஃபோர்க்கு. தூக்கம் வர மாதிரி இருந்துச்சு. டீ குடிச்சிட்டு போகலான்னு வந்தேன். மக்களே பார் வேறு ஓப்பன் பண்ணிட்டாங்க. லிக்கர் இது. இன்னும் கெஸ்ட்டு யாரும் வரல. நம்ம இப்போ சாப்பிட போகிறோம். கீழே வந்து ரெனோவேஷன் ஒர்க் வர போயிட்டுருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகும்போதுல என்ன இருக்குதுன்னு இன்றைக்கி அப்டேட் பண்ணுறேன். மக்களே மணி கரெக்டாக 1:40 சாப்பிட போயிட்டுருக்கேன். இன்றைக்கி என்ன சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு போயிட்டு அப்டேட் பண்ணுறேன். மக்களே சாப்பிட்டு முடிச்சுட்டு போயிட்டுருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு. இன்றைக்கி என்ன சாப்பாடுனா டாலு, அப்புறம் சிக்கன் ரசம் வச்சுருந்தாங்க. நம்ம டாலு அப்புறம் பன்னீர் சாப்பிட்டோம். அது வெஜிடேரியனை மட்டும் பன்னீர். கிறிஸ்மஸ் வர்றதுனால ஃபுல்லாக ரெனோவேஷன் ஒர்க்கு தான் போயிட்டுருக்கு. ஹோட்டல் ஃபுல்லாகவுமே ரெனோவேஷன் தான். மக்களே பேக் ஆஃபீஸில் போய் கிளியரன்ஸ் பார்த்துட்டோன்னு சொன்னாங்க. நான் பார்த்துட்டு ரிட்டர்ன் போயிட்டுருக்கேன். மணி 4. 3:30க்கு பிரேக் போடணும். இன்றைக்கி நம்ம சூப்பர் ஸ்டேட்டாமா பனிஷ்மெண்ட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 40 நிமிஷம் நீங்கள் காலையில் லேட்டு. அதனால் நீங்கள் ஃபுல்லாக நம்ம ஹோட்டலுக்குள்ளேயே தான் சுற்றணும், வேறு வழி இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்போ தான் அப்டேட் பண்ணுறேன். மக்களே 80 செட்டிங் இது நைட்டுக்கு ரெடி. அப்படியே முடிஞ்சோடனேவும் அடுத்து இது ஆரம்பிக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஸ்டேட்டு வேறு போ அப்டேட் பண்ணோம். மக்களே மணி 6:20 ஆகுது. இப்போ நம்மளுக்கு பிரேக்கு. சூரியன் தலைவர் அங்கே மறைஞ்சிட்ருக்காப்புல. பிரேக்குனா ஒரே ஒரு மணி நேரம் தான். திருப்பி 7:20க்கு வரணும். 6:20க்கு போகிறோம், 7:20க்கு வரணும். மக்களே காலைல அவ்வளோ வெயில் அடிக்குதோ, நைட் அவ்வளோ குளிர் அடிக்குதுங்க. சரியான குளிர். 6 மணி ஆச்சு, கரெக்டாக 6:20 தான். கோல்டு, அப்படி ஒரு கோல்டு அடிக்குது. பேசக்கூட முடியல. மக்களே எல்லா ரூம்லேயும் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம ரூம்லேயும் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. எனக்கு அங்கேருந்து பார்க்கத்தான் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி இந்த ஏரியா அவங்களுக்கு எவ்வளோ தூரம் தெரில. இந்த இருட்டில் ஒரு ஃபாரின் ஃபீல்டில் வந்துச்சு திடீர்னு. ஊட்டியாக நம்ம ஃபாரினில் இருக்கணுமான்னு. ஏன்னா ஹோட்டல்லேருந்து நான் அந்த வியூவில் பார்த்தேன். டிரைவர் வந்தாங்கன்னா பேசிட்டு வந்துட்டேன். அந்த இதே வீடியோ எடுக்க முடியல உங்களுக்கு. அங்கே ஒரு மலை தெரியுது பார்த்தீங்களா? அந்த மலை வந்து அங்கே தூரத்துலேருந்து பார்க்குறப்போ ஃபாரின்லேருந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அந்த பைன் ட்ரீயும் அந்த ஹில்ஸும் குளிரும் அது போக இந்த சன்செட்டும்
சன்செட் எவ்வளோ தூரம் தெரியுதுன்னு தான் தெரில, கொஞ்சம் முன்னாடி போய் பார்ப்போம். சன்செட் ஃபுல்லாக ஆயிடுச்சேண்ணா. இவ்வளோ நேரம் அதையும் ரசித்து தான் வந்தேன் நான். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப குளிருது. நான் வேறு போயிட்டு 1 மணி நேரம் தான் பிரேக் வேறு, ரிட்டன் கிளம்பணும். குள்ளே வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா பார்க்கலாம். மக்களே கஃப்டேரியா ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. நம்ம திருப்பி ரிட்டன் தூட்டி போயிட்டுருக்கோம். இப்போ முழுமலாக தான் இங்கே எப்பவுமே சாப்பிட்றதுல வந்து தான் சாப்பிட்ணும். செம்ம கோல்டு. மக்களே ரிட்டன் நம்ம டியூட்டிக்கு வந்தாச்சு. நம்ம சொல்கிறாங்க தொங்க விட்ருக்கோம். மணி 7. நான் போக அப்டேட் பண்ணுறேன். இப்போ ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே தான் போக போகிறேன். அடுத்து எனக்கு தெரிஞ்ச ரூம் சர்வீஸ் இருந்துச்சுன்னா அதான் அப்டேட் பண்ணுவோம். இன்னைக்கு சூப்பர் ஸ்டேட்டு இப்போதைக்கு 1 மணி நேரம் மட்டும் ரெஸ்ட்டு கேட்டு போயிட்டு வந்தோம். ஏன்னா கொஞ்சம் பூச்சா இது பண்ணோன்னு சொல்லிட்டு அதுதான் உங்களுக்கு லாஸ்ட்டாக வீடியோ வந்துருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆக போகிறேன். நான் அப்புறமா கண்டிப்பாக மக்களை 306க்கு போயிட்டுருக்கோம். சாருக்கு ஒரு கோக், பெரி பெரி 2 பிளேட்ஸ். மக்களே நம்ம டியூட்டி இன்றைக்கி முடிஞ்சிச்சு. ஒரு ரெடியாக ரூமுக்கு வந்து சேர்ந்துட்டேன். அதான் கொஞ்சம் அப்டேட் பண்ணலான்னு. மணி ரொம்பலாம் இல்லை, மணி 8:30 தான் ஆகுது. இன்றைக்கி இன்றைக்கி நம்ம ஸ்டேட்டுன்னு சொன்னாங்க. நம்ம அமுச்சு விட்டார். கிட்டத்தட்ட 14 மணி நேரம் டியூட்டி, அவ்வளோதான். இப்போ 12 மணி நேரம் பார்ப்போம், 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா பார்த்துருக்கோம். ஃபுல் ஜர்க்கினோடு நினைக்கிறேன், சுத்தமாக முடியல, செம்ம கோல்டு. இதில் வந்து நான் செப்பல் எதுவுமே யூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா மாலை போட்டிருக்கிறதுனால. இந்த ஷூ கூட எதுக்கு போட்டிருக்கேன்னா வேறு வழி இல்லை, இந்த ஷூ போட்டால் தான் குள்ள அலோடு. அதுமாதிரி ஷேவ் பண்ணணும். இந்த பல ரீசன் இருக்குது, அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு ஒன்றுமே இல்லை. சாப்பிட்டேன். வரப்போ பஃபேலியோ டால் சாப்பிட்டு வந்தாச்சு நம்ம. அடுத்து கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருக்குது. எப்போவுமே எனக்கு எழுதுகிற பழக்கம் கொஞ்சம் அதிகம் இருக்குது, அதனால் கொஞ்சம் ரைட் பண்ணுவேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ எவ்வளோ தூரம் வந்திருக்குன்னு தெரில. நானும் டெய்லி 10 நிமிஷம் வரும்னு பார்க்குறேன். இன்னும் இந்த இன்றைக்கி ரைட்டிங் ஒர்க் பண்ணுவேன், அது என்னமோ முடிஞ்ச வீடியோ எடுக்க ட்ரை பண்ணுறேன். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறமா பார்க்கலாம். மக்களே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு குளிச்சுட்டு இப்போ தான் ரூமுக்கு வந்தேன். கொஞ்சம் ரைட்டிங் ஒர்க் இருந்துச்சு, அதுக்கு தான் இப்போதைக்கு எல்லாமே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் செட்டோட. இதுதான் நம்ம டைரி, எப்பவுமே எழுதுகிற டைரி இது தான். இப்போதைக்கு நம்ம இதில் எழுத போகிறோம். மக்களே இப்போ நம்ம லைட்டாக பூஜையை போட்டு படுத்தவங்களான்னு இருக்கேன். நம்ம கடவுள் அவங்க தான் அங்கே வேறு இருக்காங்க. ஏன்னா இங்கேருந்து நான் வேறு கோயிலுக்கு போனோம்னா ரொம்ப தூரம், நைட் டயத்தில் கரடி காட்டெருமை இதுன்னு அதிகமாக வரும், நம்மளால் எதுவும் பண்ண முடியாது. அதுக்கு தான் இங்கே இதே பூஜை பண்ணிகிட்ருக்கேன். பத்துக்குச்சி இன்றைக்கி தீந்துருச்சு, நான் காலையில் வாங்கினோம். சாயந்தரம் தான் ஒரு 10 குச்சி வர பொறுத்தனை கிடைச்சிது. அது கரெக்டாக எத்தனை மணிக்குன்னா ஒரு 3 மணி போல் இருக்கும். நான் ஸ்டேட்டுனால சாப்பிட்றதுக்கு வந்தப்போ எடுத்ததுன்னு நினைக்கிறேன். அது கரெக்டான டைம் தெரில. சாப்பிட இன்றைக்கி எத்தனை மணிக்கு வந்தோம், 1 மணிக்கா எத்தனை மணிக்குன்னு எனக்கு தான் இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பூஜையை பாருங்கள் நேரம். நீங்கள் 10 குச்சி மட்டும் இல்லை, டப்பா இருக்கு, ஆனால் காலி ஆயிடுச்சு. அது வந்து சூடாக. அது எப்பவுமே இப்படி தான் வச்சு நான் கும்பிட்டுருக்கேன் டெய்லி.
பை ஃப்ரெண்ட்ஸ், காலைல பார்க்கலாம். தும்புறேன்.